பரோட்டா போட்டு அதை தனியாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் போட்டு டக்க டக்க டக்குன்னு போட்டு அந்த சவுண்டுலேயேங்க அந்த கொத்து பரோட்டாவோட ப்ரிப்ரேஷன் மைண்டுக்கு வந்துடும். சரியான ஒரு ஒரு டேஸ்டாக இருக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த சால்னா செய்யும் போது நம்ம கரெக்ட் ஃப்ளேவரில் வரணும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். மித்தபடி நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா ஓகே. ஆனால் நல்லா சூப்பரான டிஷ்ஷுங்க இது. சரியான டிஷ். கொத்து பரோட்டா வந்து இவ்வளோ ஒரு டேஸ்டான டிஷ்ஷு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எனக்கு இன்னும் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்றோம், சேட் ஃபுட்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கூலிங்காக ஏதாவது குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வீட்டில் அந்த மாதிரி கொத்து பரோட்டா சொன்னால் டீ குடிச்சு பாருங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வைப்பாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். சரி ஓகே. ஆனால் நம்ம ஒரு